34ஆம் சங்கீதம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயிருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி தான் இருக்கும். அதை தவிர்த்து வாயிலேருந்து எதுவும் பேசக்கூடாது. அவன் இப்படி, இவ இப்படி, அவன் இப்படி, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவன் இப்படின்னு சொல்லும்போது நீ 3 விரலை உனக்கு காமிச்சிக்கிற, அவன் இப்படின்னு சொல்லும்போது 3 விரலை உனக்கு காமிச்சிக்கிற, இது இப்படின்னு சொல்லும்போது 3 விரலை உனக்கு காமிச்சிக்கிற. அப்போ நீயே உன்னை தீர்த்துக்கிற. இதுதான் இந்த படித்ததோட சாராம்சம். உள்ளே தீர்த்துக்கிட்டு இப்போ யாருக்கு முன்னால் நிற்கிற? ஆண்டவருக்கு முன்னால், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் நிற்கிறேன். ஆண்டவரே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரினா, கஷ்டம் தான் படுவேன். நீ தான் உன்னை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டியே. நீ விஷத்தை டெய்லி சாப்பிட்டியே, உன் லைஃபும் குறைஞ்சி போச்சு, எல்லாமே பரம்போச்சு. நான் என்ன தான் தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? Don't complain, don't talk about it. Shut your mouth and go your life, do your life.